இந்த பீக்கர்ல சுகர் இருக்குது. அதுல கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். சுகர்ல உள்ள வாட்டர் மாலிக்யூல்லாம் ரிமூவல் ஆகி கார்பன் ஃபோமா அது மாறுது. இப்ப இதுல ஒரு பாண்ட் இருக்குது. அதுல சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. அதுல சுகர் ஆட் பண்ணும்போது இந்த மாரி பிக் சைஸ்ல கார்பன் ஃபோமா அது மாறுது. காப்பர் ராட் இருக்குது. அதில் உள்ள கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது காப்பர் எல்லாம் காப்பர் சல்ஃபேட்டா அது மாறுது. ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல உள்ள வாட்டர் மாலிக்யூல் ரிமூவல் பண்றதுக்கு இந்த கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணா போதும். அதுல உள்ள வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் ரிமூவல் ஆயிரும். இந்த கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் அக்வஸ் சொல்யூஷன்ல கரண்ட்ட கண்டக்ட் பண்ணும். அதனால இந்த கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட இந்த லெட் ஆசிட் பேட்டரீஸ்ல இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லா லெட் ஆசிட் பேட்டரீஸ்லயும் இந்த கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கும். அதேபோல சல்ஃபூரிக் ஆசிட ஓப்பன்ல வச்சாச்சுன்னா, அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சர இது வந்து அப்சார்ப் பண்ணும். அதாவது ஹைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும். இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ல இருந்துட்டு நாம HCl கேஸ நாம பிரிப்பேர் பண்ணலாம். அதாவது சல்ஃபூரிக் ஆசிட் வித் NaCl போட்டாச்சுன்னா நமக்கு HCl கேஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த சல்ஃபூரிக் ஆசிட நாம கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம்.